லைஃப் ஸ்பேன். ஓகே. ஸோ ஜெனரலி ஸ்பீக்கிங் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஆயுள் காலம் அப்படின்னாலே, ஒருத்தர் வந்து எவ்வளவு நாள் வாழ்றாங்க அப்படிங்கிறது. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் தேர் பர்த் டுவர்ட்ஸ் தேர் டெத். அதாவது வூம் டு டூம் அப்படின்ற கான்செப்ட்ல டெவலப்மெண்டல் சைக்காலஜில ஜெனரலி நம்ம பார்த்திருப்போம். ஐ மீன் உங்களுக்கு இனிமே வரும். ஓகேங்களா? ஸோ இது எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆகுற அந்த டைம்ல இருந்து, கன்சீவ் ஆகுற டைம்ல இருந்து, அது கடைசியா ஒரு அடல்ட் ஃபீமேலாவோ, இல்ல மேலாவோ மாறி இறக்குற வரைக்கும், கன்டினியூஸா அந்த பேபி வந்து இட் கோஸ் த்ரூ சர்டைன் சேஞ்சஸ். இது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பயாலாஜிக்கலி, சைக்காலஜிக்கலி அண்ட் சோஷியலாஜிக்கலி. ஸோ பயாலஜிக்கல் அப்படின்றது வந்து சப்ஸ்ட்ராட் ஆஃப் யுவர் ஓன் பாடி. உங்களுடைய உடம்புல நடக்கிற சேஞ்சஸ். உங்களுடைய ஹைட், வெயிட், உங்களுடைய பிசிக்கல் சேஞ்சஸ், எவ்ரிதிங் அதெல்லாமே வந்துட்டு பயாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கலுக்கு வரும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, சோஷியலாஜிக்கல். யாரு கூட பேசுறாங்க? பிரைமரி அட்டாச்மென்ட் ஃபிகர் அதுல ஸ்டார்ட் ஆகுது. அம்மா, அப்பா அங்கருந்து. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே லேட்டர் ஸ்டேஜஸ் சோ மெனி திங்ஸ் ஆர் கோயிங் டூ கீப் ஆன் சேஞ்சிங். அண்ட் இத பத்தி நெறைய சைக்காலஜிஸ்ட் நெறைய டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ்ல வந்துட்டு சைக்கோ செக்சுவல் மாடல்ல சிக்மண்ட் ஃப்ராய்டும், ஆ இந்த கான்செப்ட் சைக்கோ சோஷியல் மாடல்ல வந்து எரிக் எரிக்சன் கான்செப்டும், அப்புறம் வந்து சைக்கோ மோட்டார் அந்த கான்செப்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்சரி மோட்டார் அந்த ஆங்கிள்ல வந்து ஜீன் பியாஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வந்து பார்த்திருக்காங்க. ஓகே. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, அது இது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெவலப்மென்ட்னா என்ன? அப்படிங்கிறது. ஒரு ஹியூமனுடைய குரோத் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபி கன்சீவ் ஆகி கோனடோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்ல இருந்து ஆரம்பிச்சு, அந்த பேபி வந்து ஃபீமேல் ஆகப்போதா? இல்ல மேலா ஆகப்போறா? அப்படிங்கிற அந்த ஸ்டேஜஸ்ல இருந்து, அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபுல் குரோத் நடந்து, ஃபர்ஸ்ட் என்ன குரோத் நடக்குது? ஹார்ட்டா? பிரெயினா? இல்ல வேற ஏதாச்சும் ஆர்கன்ஸா? இல்ல முதல்ல ஓவரால் ஸ்ட்ரக்சரா? அந்த ஃபர்ஸ்ட் பீட் எதுக்கு நடக்குது? எப்படி நடக்குது? எதனால வந்து சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் இருக்கு? ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் ஏன் வந்து பிசியாலஜிக்கல் அப்நார்மாலிட்டீஸ் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு? ஏன் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா வந்து சோஷியலி அடாப்டபிளா மாறாம போயி, ஒரு மாரி அ ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஃபிகல்டீஸ் ஆர் டெஃபிஷியன்ஸீஸ்னால வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டேஜஸ்ல டிஃபைன் ஆகுது. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் சம்திங் ஆஸ் சிம்பிள் அஸ் ஆல்கஹால் எக்ஸ்போஷர், சிகரெட்ஸ் எக்ஸ்போஷர், அதாவது நிக்கோட்டின் எக்ஸ்போஷர்ல இருந்து, லெட் டாக்சின்ஸ்ல இருந்து, ஆ இது என்னது? டாக்ஸோபிளாஸ்மா காண்டை. அந்த மாரியான ஹார்மோன்ஸ்ல இருந்து, சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் கன்ட்ரிபியூட்டிங் டூ த ஃபேக்டர் தட் த பேபி இஸ் கோயிங் டூ பிகம் ஹெல்தி ஒன் ஆர் இல்ல இது வந்து கொஞ்சம் இஷ்யூஸோட தான் பொறக்க போகுது. அது என்ன டைப் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல இருந்து, இது வந்து நியோநாட்டல் ஸ்டேஜஸ், ப்ரீ நியோநாட்டல் ஓகேங்களா? ப்ரீ நேட்டல்ன்றது வந்து அந்த பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி. அதையே 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்ன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரைமஸ்டர்ஸ்ல எந்தெந்த ஸ்டேஜ்ல ஒரு பேபிக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குது பிரெக்னன்சில அப்படிங்கிறத பொறுத்து, அந்த பேபிக்கு எந்த மாதிரியான டிஸார்டர் வரும், எந்த லெவல் ஆஃப் சிவியாரிட்டில அது வரப்போது, அவங்களுக்கு 25 வயசுல வரப்போதா, 40 வயசுல வரப்போதா, இல்ல 10 வயசுல வரப்போதா, இல்ல பொறந்ததுலருந்தே இருக்க போதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த சைக்கோபேத்தாலஜில அண்டர்ஸ்டாண்டிங் தி மேலடாப்டிவ் பிஹேவியர் அடிக்குவேட்லி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேபிக்கு வந்து ஏன் அந்த மாரி இருக்கு? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டெவலப்மென்ட்டோட சயன்டிஃபிக் ஸ்டடி அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகி, இந்த காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ப்ராப்ளம் சால்விங் நடக்குது? மாரலா எப்படி நம்ம ஒரு விஷயத்த வந்து இது சரி, தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த பேபி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி, இது சரி, இது தவறு. இவங்க சொன்னா கேட்கணும், இவங்க சொன்னா கேட்கக்கூடாது. இது அக்செப்டபிள், இது அன்அக்செப்டபிள். இத செய்யலாம், இத செய்யக்கூடாது. இத எப்படி செய்யலாம்? இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு ஏன் பிரச்சனை வருது? கான்செப்ட்னா என்ன? ஒரு விஷயத்த வந்து இது நல்லதுன்ற கான்செப்ட்னா, நல்லது ஏன்? அந்த நல்லதுன்னு ஏன் சொல்றாங்க அந்த கான்செப்ட்ட? அது கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். எப்படி நம்ம பேசணும்? அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க சொல்றது புரியுது. ஆனா நம்மளால பதில் சொல்ல முடியல. கைண்ட்ஸ் ஆஃப் ரிசப்டிவ் அஃபேசியா அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜில. அந்த மாரி நடக்குதா? இல்ல சொல்றதே புரிய மாட்டேங்குதா? இல்ல புரியுது, பதிலுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. ஆனா பேச்சுல தான் பிரச்சனை வருது. ஸ்பீச் இம்பெடிமென்ட் அந்த மாரி எதனாச்சும் இஷ்யூஸ் நடக்குதா? இல்ல சோசியலா அவங்களால வந்து 4 பேர் கூட பழக முடியல. தனியா ஒரு இடத்துல இருக்க முடியல. கிளாஸ்ட்ரோஃபோபியா, அகோரோஃபோபியா
ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் பிளட் இன்ஜெக்ஷன் இன்ஜுரி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோபியா. இதெல்லாம் ஏன் ஃபோபியாவா ஒருத்தருக்கு வருது? ஏன் இது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது? அதுலேருந்து அவங்களுடைய பெர்சனாலிட்டி, லைக் தி என்டியூரிங் ட்ரைட்ஸ் ஒரு சில பேர் அதிகபட்ச கோவப்படுறாங்க எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கோவப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்ல கூட ரிலேட்டிவ்லி சில்லா வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இஷ்யூஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க லைஃப்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாழ்றாங்க. இதுலேருந்து எமோஷனல் டெவலப்மென்ட் ஆஸ் இன் அந்த கார்ல் யங் சொல்லியிருப்பாரு சைக்காலஜிஸ்ட். லெஜெண்டரியான சைக்காலஜிஸ்ட். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சோனா, அனிமஸ் அ அந்த நெறைய கான்செப்ட் ஷேடோ அதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாரு. செல்ஃப் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அந்த அனிமஸ்ன்றது பேசிக்கலி ஸ்பீக்கிங் ஆ லிவிங் ஆப்ஜெக்ட், நான் லிவிங் ஆப்ஜெக்ட், ஆணுக்குள்ள இருக்கிற பெண் கேரக்டரிஸ்டிக்ஸ், பெண்ணுக்குள்ள இருக்கிற ஆண் சம்மந்தப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ், மாஸ்குலின் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஷேடோ இன் த சென்ஸ் டார்க்கஸ்ட் டிசையர்ஸ். அவங்க வந்து நார்மலா வெளியில வந்து மனுஷங்க நடந்துப்பாங்க. ஆனா, அவங்களுக்குள்ள டீப் டவுன் பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில்னஸ். ஈவில்னஸ் இன் த சென்ஸ் அதனால அவங்க கெட்டவங்கன்னு ஆயிடாது. ஆனா அந்த கெட்ட நேச்சர் வந்து எவ்ரிபடி இஸ் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் சம்ஒன். எவ்ரிபடி இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் எ கிரேட் ஹார்ம்ஸ் டூ அதர் பீப்பிள். யார வேணாலும் ரொம்ப கொடுமையா ஆக்க முடியும். வாழ்க்கைய நரகமாக்குற அந்த தன்மை வந்து இருக்கக்கூடியது தான். கெட்ட எண்ணங்கள் வந்து இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஒரு சில பேர் வந்து பெட்டரா அத ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து வருதா, அப்போ விடுப்பா, இப்ப இவன அடிச்சா என்ன ஆகும்? கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இவரு இறந்த மாரி இமேஜின் பண்ணி பார்த்தா இதுவாகுது. திடீர்னு வந்து அந்த மாரி தாட்ஸ் வருது. அவங்க இறந்துட்டாங்களாம், அம்மா, அப்பா இறந்துட்டாங்களாம். அப்படின்றதுலருந்து சிம்பிள் ஆஸ் தட். இட் கோஸ் டூ தி எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் சைக்கோபாத்ஸ், நார்சிசம். அது மாரி எமோஷனலா வச்சு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அவங்க சிவியர்டா இருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அட்டாச்டா இருக்காங்க, எதுல வந்து ரொம்ப ஆணித்தனமா ஊறி போயிருக்காங்க. எத வந்து சொன்னா அதுக்கு எதிர்கருத்துக்கள் வந்து தே கான்ட் ஏபிள் டூ அக்செப்ட் இட் அந்த மாரியான விஷயங்கள். சம் பீப்பிள் ஆர் எமோஷனலி சோ டெவலப்ட் தட் தே கேன் ஏபிள் டூ சீ திங்ஸ் இன் அ டிஃபரண்ட் லைட். அவங்களால வந்து அதர் திங்ஸ வந்து பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வேறஸ் சம் பீப்பிள் கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட், நெவர் அப்ரிஷியேட் அதர்ஸ். தே வோன்ட் சிம்ப்ளி அக்செப்ட் தியர் ஓன் ஃப்ளாஸ். எனக்கு பிரச்சனைகளே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களோட எமோஷனல் டெவலப்மென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டிப்ரைவ்டா இருக்கும். ஸோ, செல்ஃப் கான்செப்ட் அதிலருந்து நம்ம யாரு? ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். நம்ம யாரா இருக்க போறோம்? நம்மளுடைய ரோல் என்ன? அதில இழக்கும்போது, இந்த ரோல் இழக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒருத்தருக்கு வேல போகுது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அவரு வந்து ஒரு ஜாப் டெசிக்னேஷன்ல நான் இதுவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் இந்த வேலையில இருக்கேன். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு டெவலப்பர். நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், டாக்டர், லாயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனித்துவமா அவருக்குன்னு இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து புடுங்கப்படுது, எடுக்கப்படுது. அது பறிக்கப்படும்போது என்ன ஆகுது? அவருக்கு வந்து ஒரு ஒரு சடன் வாய்ட் கிரியேட் ஆகுது. சேம் கோஸ் ஃபார் பெரியவ்மென்ட். பெரியவ்மென்ட்னா நம்மளுடைய லாஸ் ஆஃப் அ டியர் ஒன். நமக்கு புடிச்ச யாரோ ஒருத்தர் இறந்து போற சூழ்நிலை. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா, நான் யார் அப்படிங்கிறது நான் ஒரு தாய் அப்படின்னு சொல்லி என்ன டிஃபைன் பண்ண அந்த விஷயமே, இப்ப இல்லாம போயிடுச்சு. அந்த பையன் இல்ல எனக்கு. பொண்ணு இல்ல, இறந்துட்டாங்க. இல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல ஏதோ ஒரு காரணம் ஆயிடுச்சு. இல்ல ஹஸ்பண்ட் விட்டுட்டாங்க, வைஃப் விட்டுட்டாங்க. இல்ல பிரேக்கப் இப்படி நடக்குதுன்னா, அங்க நடக்கிற இஷ்யூஸ், தி எமோஷனல் வாய்ட் ஆர் தி சடன் ஃபீல் ஆஃப் எம்ப்டினஸ். இதுல நடக்கிற இஷ்யூஸ்னால நான் யாரு அப்படிங்கிற அந்த செல்ஃபான கான்செப்ட்ட வந்து மத்தவங்கள வச்சு டிஃபைன் பண்றோமா? இல்ல நம்மள வச்சு டிஃபைன் பண்றோமா? இஸ் our sense of self defined by the exterior loci. Some people define their own worth based on themselves alone, whereas some people define on the subservient nature to aid others. மத்தவங்களுக்கு வந்துட்டு, நான் ஒரு பொறுப்பான ஒய்ஃப், நான் ஒரு பொறுப்பான ஹஸ்பண்ட், நான் ஒரு தாய், நான் ஒரு ம் பையன், கரெக்ட்டா ஒரு டியூட்டிஃபுல் சன் அப்படின்ற அந்த விஷயத்துல தான் என்னுடைய குவாலிட்டீஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸே டிஃபைன் ஆகுதா அப்படிங்கிற அந்த செல்ஃப் நேச்சர்ல இருந்து, ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் ஒரு பேபி ஃபார்ம் ஆயி அந்த பேபி வந்து வளரும்போது, நான் என் பிரைமரி அட்டாச்மென்ட் ஃபிகர்ன்னு சொல்லி யார பார்க்குறேன்? மேட்டர்னலா, பேட்டர்னலா? அப்படி அது நடக்குது அப்படின்னும்போது, அந்த பேட்டர்னல் டிப்ரைவேஷனால அவங்களுக்கு வரக்கூடிய டிஸார்டர்ஸ், ஆட்டிசம் மாரியோ, இல்லாட்டி வேற ஏதாச்சும் மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸார்டர்ஸ் டியூ டூ போத் பிசியாலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்னால வருதா? அது கன்டினியூயஸ் ஃபார்மேஷன் ப்ராசஸ்ல நடக்க நடக்க, ஆஸ் அண்ட் வென் த கிட் இஸ் பீயிங் புரோகிரஸ்ட் அந்த கிட் வந்து ஸ்டேஜஸ தாண்டுது. எர்லி சைல்ட்ஹுட்ல இருந்து சைல்ட்ஹுட்க்கு போறாங்க. சைல்ட்ஹுட்ல இருந்து லேட் சைல்ட்ஹுட். அது எப்ப முடியுது? அரவுண்ட் 11 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆகுது. பை தட் டைம் த கிட் இஸ் ஆல்ரெடி ஹாஸ் அக்கம்ப்ளிஷ்ட் இன் அ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் பேசிக் டெவலப்மென்டல் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே முடிஞ்சுட்டு இருக்கும். நடக்கிறது, பேசுறது, ஆ மோட்டார் ஸ்கில்ஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எஸ்பெஷலி கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தே மைட் ஹேவ் கான்க்வயர்ட். ஆடிங் மோர் டூ த இஷ்யூ இதுல என்ன நடக்குதுன்னா, இஃப் சம்திங் பேட் வேர் டூ ஹேப்பன் இன் தியர் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஃபினான்ஷியல் ஆர் எனி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எஸ்இஎஸ் ஆர் ஏசிஇ அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எதனாச்சும் நடக்கிற பட்சத்துல, தி பேபி இஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் டர்மாயில், டர்புலன்சி நடக்குது. அவங்களுடைய
மென்டல் ப்ராசஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகுற டைம். ஸோ அது மாரி ஆகுறப்ப என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு, தே மே நாட் பி ஏபிள் டூ ஹேவ் அ ஃபங்ஷனல் ஆர் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ். பிகாஸ் தே மைட் நாட் நோ இஃப் த சைல்ட் இஸ் பீயிங் செக்சுவலி அப்யூஸ்ட் ஆர் எமோஷனலி அப்யூஸ்ட் ஆர் வெர்பலி அப்யூஸ்ட். அப்போ அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெர்பலி அப்யூஸ் ஆயோ, இல்ல செக்சுவலி அப்யூஸ்டாவோ, இல்ல பிசிக்கல் டார்ச்சர் என்டியூர் ஆகுற குழந்தை வந்து, அந்த டைம்க்கு அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் வந்து இட் இஸ் நாட் நேச்சுரல். ஓகே. பிகாஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் டெண்ட் டு புட் த பெர்சன் ஆர் எஸ்பெஷலி அ டாட்லர் இன் திஸ் கேஸ் இன்டு அ கிரேட் டீல் ஆஃப் ஹார்ம். அப்போ அந்த குழந்தை வந்து என்ன ஆயிடும்னா, பிரெயின் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அத மறந்துரும். மறந்துரும் மீன்ஸ் சூப்பர்ஃபிஷியலி. ஓகே. இட் டெண்ட் டு ஃபர்கெட் தட் இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் ஓவர் த டியூரேஷன். பட் இட் வில் ரிமெம்பர் ஹவ் இட் ஃபெல்ட். இது லேட்டர் ஸ்டேஜஸ்ல என்னவா மாற ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைக்காலஜில இருக்கிற 7 டைப்ஸ் ஆஃப் கோப்பிங் மெக்கானிசம்ஸ்லயோ, இல்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்ல எதனாச்சும் ஒண்ணுல மாட்டிக்கிறாங்க. அதனால விளைவா, ஒருத்தர் மேல வர கோவத்த இன்னொருத்தர் மேல காட்டுறது. எக்ஸாம்பிள் டிஸ்பிளேஸ்மென்ட்டோ, இல்ல சப்லிமேஷன். எனக்கு இதுல ஒரு கோவம் வந்துச்சுன்னா, அத வந்து ஸ்போர்ட்ஸ்லயோ, இல்ல ஜிம்லயோ, இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்லயோ காட்டுறது. ஆர் எல்ஸ் எனி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் லைக் எத சொன்னாலும் திருத்திக்கிற தன்மைய வந்து இழந்துர்றது. தே வில் நெவர் அக்செப்ட் தேர் ஓன் மிஸ்டேக்ஸ் பிகாஸ் தே ஹோல்ட் தெம்செல்ஃப் ஹை இன் ரிகார்ட். அது தப்பு இல்ல. பட் லைக் ஐ செட் இன் யுவர் ப்ரீவியஸ் கிளாஸஸ், ஒரு முட்டாள திருத்துனீங்கன்னா, உங்க மேல கோவப்படுவான். ஒரு அறிவாளிய திருத்துனீங்கன்னா, அவன் சந்தோஷப்பட்டு, "தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இப்படி ஒரு ஃப்ளா இருக்குன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி பண்ணுவான். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்னாலஜிங் அவர் ஓன் செல்ஃப். ஓகே. நமக்கு இந்த மிஸ்டேக் நடக்குது. நமக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சா தான் நம்ம அத திருத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த கான்செப்ட் ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன்ஸ் வந்து டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் முடிஞ்சப்போ, இந்த பேபி வந்து when it enters into the stages of adolescence, which is one of the most crucial stages in developmental psychology. ஓகே. இது வந்து எரிக் எரிக்சன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் பெர்சன் ஹூ ஹாஸ் கான் த்ரூ டெவலப்மெண்டல் சைக்காலஜி வில் பி எக்ஸ்பிளைனிங் வெரி பியூட்டிஃபுல்லி அபௌட் தட். இதுல இந்த மாரியான பிரச்சனைகள் வர்ற பேபி, இந்த மாரியான கோவங்கள காட்டுவாங்க. இந்த மாரியான இஷ்யூஸ் நடக்கிற பேபி வந்து, அதுக்கு ஒரு சில ஃபிக்சேஷன் நடந்து, அடல்ட் ஆனதுக்கு அப்புறம், எனக்கு இது வேணும், எனக்கு இது இருக்கணும், இது இல்லன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிருவேன்ற மாரியான நேச்சர்ல வராங்க. சில குழந்தைகள் வந்து அதுக்கு ஏற்படுற எமோஷனல் செவியரிட்டி துண்டிக்கப்படுற காரணத்தினால சைக்கோவா மாறுறதோ, இல்ல சோசியோபாத்தா நடந்துக்கிறதோ, இல்ல வந்து வேற சில ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்ஸ் அந்த டார்க் ட்ரையாட் ஆஃப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மேக்கியவெலியனிசம், நார்சிசம் அண்ட் சைக்கோபாத்திசம். ஓகே சைக்கோபதி. ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர்க்குள்ள என்டர் ஆகி அவங்க எப்படி போறாங்க? கிரிமினல் சைக்காலஜி, ஃபாரன்சிக் சைக்காலஜில வந்து அத எப்படி டீல் பண்றாங்கன்ற அந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். ஹூம் ஐ வாண்ட் டூ பி. நான் யாரா இருக்க போகிறேன்? நான் என்னவா இருக்க போகிறேன்? இதுவரைக்கும் அந்த டைம்ல நடக்கிற அந்த அடோலசன்ட் ஸ்டேஜ்ன்றது இந்த அரவுண்ட் அந்த டீன்னு சொல்லுவாங்க. 12 ஐ மீன் 12லயே ஸ்டார்ட் ஆகுது. பட் டிபிக்கலி டீனேஜ்ன்றது ஜெனரலைஸ்ட் நேம் ஒரு எப்படி சொல்றது? 13, 14, 15, 16 டுவர்ட்ஸ் 19. பட் இட் கோஸ் ஆல் த வே டுவர்ட்ஸ் லைக் 21. ஸோ தட் இஸ் வென் த பிரெயின் இஸ் கோயிங் த்ரூ த ஸ்டேஜஸ் ஆஃப் மெச்சுரேஷன். உங்களுடைய நியூக்ளியஸ் அக்கம்பை அண்ட் யுவர் அதர் ரீஜியன்ஸ் லைக் ஏசிசி, ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கிரேட் டீல் ஆஃப் சேஞ்சஸ் ஏற்படுது. அது என்ன சேஞ்சஸ் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பல்ஸ கண்ட்ரோல் பண்றது. எனக்கு ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு அந்த பொண்ணு வேணும், பையன் வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும், எனக்கு இந்த டிகிரி வேணும், எனக்கு இந்த சாப்பாடு வேணும், எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வர்றதையும், அதை எப்படி நம்ம தடுக்கிறோம்? ஓகே. அதுக்கு அந்த ஓபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. ஆர்பிட்டல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதெல்லாம் வந்து இன்ஹிபிஷன் பண்ணுது. அந்த குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 24ல தான் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா நியூக்ளியஸ் அக்கம்பை பார்த்தீங்கன்னா, இட் கம்ப்ளீட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் லைக் 11. ஸோ உங்களுக்கு வேணும்னு ஆசை வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பார்க்குறாங்க, கெத்தா பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் பியர் பிரஷர், கிவிங் இன்டு தி சொசைட்டல் நார்ம்ஸ் இஸ் பீயிங் கம்ப்ளீட்டட் அண்ட் மெச்சூர்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 11. வேர்ஆஸ் இன்ஹிபிஷன். இத நம்ம செய்யக்கூடாது. இது எக்ஸிக்யூட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் திங்கிங் இன் த சென்ஸ் லைக் லாங் டெர்ம் திங்கிங். இம்மீடியேட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாம, லாங் டெர்ம் கிராட்டிஃபிகேஷன் நோக்கி போறது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வந்து ஜாலியா இருக்கிறதா? இல்ல அதுக்கு பதிலா இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறேன். பரவால்ல. இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து இஃப் ஐ அம் புட்டிங் சம் எஃபோர்ட், தென் ப்ராபப்லி ஐ வில் பி ஹேப்பி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டைம். ஆர் அ லைக் அட்லீஸ்ட் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் ஹஸ் பீன் அனவுன்ஸ்ட். ஐ கேன் ஆக்சுவலி சில் தென். ஸோ அந்த விஷயத்த வந்து லாங் டெர்ம் ஆங்கிள்ல யோசிக்கக்கூடிய தன்மை. ஓகே. இதிலிருந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த அடாலசன்ட் ஸ்டேஜஸ்ல வந்து ஏன்னா இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அன் அடல்ட். ஓகே. 18 தாண்டி 20, 21 தாண்டல. ஓகே. ஸோ தேர் பிரெயின் இஸ் நாட் மெச்சூர்ட் லைக் அ அடல்ட் வுட் பி. அண்ட் அட் த சேம் டைம், தே ஆர் நாட் அ கிட் எனிமோர். பிகாஸ் தே நோ தே ஹேவ் தி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த retrospective verbalization and so many other things have been already formed like we have seen in the
cognitive psychology in the previous blocks. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, they wanted to be treated like a child. And at the same time, they wanted to be respected like an adult. Okay. So these combinations of two things leads to lot of issues like bipolar, borderline personality disorder, and social social isolation. So many things are there. Give me a second. I'm getting an important call. Just give me 1 minute. Yeah, sorry. Kindly excuse me. So now coming to the topic at லைக் இந்த மாதிரியான ஐடென்டிட்டி ஃபார்மேஷன்ஸ் நடக்கிற டைம்ல வந்து இஃப் இன் கேஸ் சம்திங் லைக் ஏதோ இஷ்யூ அடிக்குது அப்படின்ற பட்சத்துல எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் ஸ்டேஜஸ்ல அவங்க யாரா இருக்க போறாங்க, என்னென்ன மாதிரியான ஃபிக்சேஷன்ஸ்னா நம்ம லைஃப்ல நம்ம சில விஷயங்கள் வந்து இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். இது பொய் சொல்லக்கூடாது. மத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப நெறைய பேசக்கூடாது. இல்ல நம்ம விஷயத்த வந்து நமக்கே தெரியாம சொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். ஆனா சொல்லிர்றோம். இல்ல வந்து அவங்க மேல இருக்கிற கோவத்த நம்ம ஏன் இவங்க மேல காட்டுறோம்? நம்ம குழந்தைங்க மேல எதுக்கு இவ்ளோ கோவத்த வந்து கொட்டிர்றோம்? அவங்க கிட்ட அவ்ளோ வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இந்த மாரி நான் நடந்திருக்க வேண்டாம். நம்ம எதனா ஒண்ணு நெனச்சுக்கிட்டே இருப்போம். இல்ல கம்பல்சிவ் பிஹேவியர் லைக் கேம்பிளிங், செக்சுவல் அடிக்ஷன்ஸ், போனோகிராஃபி, ஆ ஆர் லைக் ஃபுட் ஹேபிட்ஸ், பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர்ஸ், ஆர் எக்ஸசிவ் டூம் ஸ்க்ரோலிங், அடிக்ஷன் டூ சப்ஸ்டன்ஸ், அடிக்ஷன் டூ ஃபோன்ஸ், சோ மெனி திங்ஸ். நம்ம நெனச்சோம். ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் வி ஆர் ட்ரையிங் டூ எஸ்கேப் தி ரியாலிட்டி. Because we are not understanding the reality, or we may not be highly satisfied with what we are doing. So in this case, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are trying to displace our emotions. ஸோ இந்த ஐடென்டிட்டி ஃபார்மேஷன்ஸ்ல நடக்கிற இஷ்யூஸ் இது எல்லாமே இந்த க்ரோத் ஸ்டேஜஸ்ல நடக்குது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், சால்விங், ப்ராப்ளம் சால்விங், அப்ஸ்ட்ராக்ஷன், மாரல் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், சோஷியல் பர்சனாலிட்டி, எமோஷனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் கான்செப்ட், ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ டிஃபைனிங் யுவர் செல்ஃப், அண்ட் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், திங்ஸ் லைக் தட். ஓகே. இதுல வர்ற ஒரு சின்ன டிஃபரன்ஸஸுமே லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் மாரியான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, இட் கோஸ் டூ ஃபைனல் ஸ்டேஜஸ் லைக் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல வந்து ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அடோலசன்ஸ்க்கு அடுத்து அடல்ட்ஹுட்ன்னுவாங்க. அடல்ட்ஹுட்லயும் ஸ்டேஜஸ் பிரியுது. ஏர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட். லேட் அடல்ட்ஹுட்ல வந்து கூப்லர்-ராஸ் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாரி, டெத்த பார்த்து நம்ம என்னவா ஆங்கிள்ல பார்க்குறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, தேர் பி மோர் அக்செப்டன்ஸ் ஆர் ஓப்பன் டுவர்ட்ஸ் இட். தே நோ திஸ் இஸ் சம்திங் we all share a common destination towards death. That's something we cannot evade. அது நம்ம வந்து அதுலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து they will be having kind of like open minded. Whereas this is not something about open minded. More so to the point இது எப்படின்னா வந்து acceptance to the reality. Whereas other people பார்த்தீங்கன்னா they'll be filled with regrets and lots of missed opportunities. நான் இதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் தான் வரும். ஸோ சைக்கோபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஸ்பெக்ட்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஓன் சைல்டுஹுட், அந்த வூம் டு டூம், வூம்னா கருவறை, டூம்ன்றது கல்லறை. ஓகே, அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து லைஃப் லாங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருது. அது டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் வந்து ஜென்ரலி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ இத பத்தி ஆல்ரெடி ஒரு சிக்னிஃபிகன்ட்டான, இன்ஃப்ளூயன்ஷியலான சில சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எஸ்பெஷலி தி என்டையர் ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி, ஒன் பர்ட்டிகுலர் கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் அவுட் சிக்னிஃபிகன்ட்லி. ஹூஸ் தட்? எந்த சைக்காலஜி? எரிக் எரிக்சன் சார். ஓகே. ரொம்ப முக்கியமான ஆள்னா சைக்காலஜிலயே இனிஷியேட் பண்ணது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சார். வெரி குட். சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகே. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஃபர்ஸ்ட் குடுத்தாரு. அவரு தான் அந்த 5 ஸ்டேஜ் டெவலப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் இல்லையா? ஓரல், ஆனல், ஃபாலிக், லேட்டன்ட், ஜெனிட்டல் அப்படின்ற அந்த 5 ஸ்டேஜஸ்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஜெனரலா இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நிறைய பேர் குடுத்தாங்க. எரிக் எரிக்சன் குடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஆல்பர்ட் பண்டூரா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கே எலியட்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு கான்செப்ட குடுக்க என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth is a continual process or continuous process. At the same time, these continual stages happen in discrete packets. அப்ப என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு சில விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகி தீரணும் அப்படிங்கிறாங்க. இது WHO-வும் என்ன சொல்லியிருக்குன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் எஃபோர்ட் போட்டு ஒரு 0 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ்க்குள்ள இருக்க குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சவிதா மெடிக்கல் காலேஜ்லயோ இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு காலேஜ் எடுக்குறீங்க. ஓகே.
எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு சில புரோட்டோகால்ஸ் இருக்கும். எம்டி சைக்கியாட்ரி இருக்கிறனாலும் சரி, நீங்க சைக்காலஜில டாக்டரேட் பண்ணீங்கனாலும் சரி. விச் எவர் இஸ். நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க கைட்லைன்ல நமக்கு பிராக்டிஸ் பண்ண போம்போது நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு குழந்தைய எக்காரணத்த கொண்டும் ஸ்க்ரீன பார்க்கக்கூடாது. எஸ்பெஷலி மொபைல் ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் வந்து இட் இஸ் ஜெனரலி நாட் அட்வைசபிள் ஃபார் அ கிட் டூ வாட்ச் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வென் இட் இன்வால்வ்ஸ் பிகாஸ் செல்ஃபோன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டிமுலேட்டிங். ஈவன் ஃபார் அன் அடல்ட். ஒரு அடல்ட்டுக்கே வந்து அது பயங்கர ஸ்டிமுலேட்டிங்கான ஒரு ஆம்பியன்ஸ். அப்படின்னும்போது குழந்தைக்கு வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் குடுக்குறாங்க. இதுல நடக்கும்போது பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி சர்டைன் கைண்ட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். இது என்ன ஆகுது? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், சரவுண்டிங்ஸ், இந்த சொசைட்டி எப்படி லேர்ன் பண்றோன்றத வந்து தேர் என்டயர் ப்ராசஸ் ஆர் தேர் பெர்சனாலிட்டி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒன் கீ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகே. அதெல்லாம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதுல ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஓரல் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி அந்த ஸ்டேஜ்ல அவங்களுடைய ஹாப்பினஸ் டிரைவ்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் திங். வாயில நடக்கிற விஷயங்கள் மட்டும் தான். பேபி வந்து எத குடுத்தாலும் வாயில எடுத்து போட்டுக்கணும். அது மொபைல் ஃபோனா, இல்ல மதரோட பிரஸ்ட்டான்லாம் தெரியாது. ஓகே. இன்ஸ்டிங்க்ட் வச்சு தான் ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னும்போது, அந்த ஸ்டேஜ்ல தேர் என்டயர் பிளஷரபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர் என்டயர் இன்ஸ்டிங்க்ட்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ஓரல். அதுக்கடுத்து ஆனல். எப்படி நம்ம வந்து டாய்லெட்ட கட்டுப்படுத்தணும், பாத்ரூம் கட்டுப்படுத்தணும், பாட்டி ட்ரெய்னிங்னா என்ன? அதுல வந்துட்டு அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ வந்து குட் பாய், குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வாங்குறதுலயும், சொசைட்டில வந்து என் கிளாஸ் பசங்க முன்னாடி நான் அவமானப்பற்றக்கூடாதுன்றது அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டன், ஜெனிட்டல்ன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜஸ்லயும் வந்துட்டு போறாங்க. ஓகே. தட் இஸ் ஹவ் தேர் டெவலப்மென்ட் ஹேப்பன்ஸ். ஓவர் த இயர்ஸ் இந்த சில்ட்ரன வந்து ஸ்டடி பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சில்ட்ரன் வந்து டெவலப் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரீஸ்ல வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே. அத பிராட்லி எப்படி சொல்லலாம்னா 4 கேட்டகரியா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ஆப்வியஸ்லி. பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நெறைய விஷயங்கள்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்வியஸ்லி தேர் வெயிட். During their initial stages, especially during the early developmental stages, their growth happens at an alarmingly fast rate. நல்லா ஃபாஸ்ட்டா பயங்கரமா புரோகிரஸ் ஆவாங்க. அதுல கிராலிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் கிராலிங்னா தவழ்றது, வாக்கிங், ரன்னிங் அண்ட் பாசிபிலி அப்பவே என்ன சொல்றது, எழுதுறது மாரி இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. மோட்டார் கோஆர்டினேஷன், குரோஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் 2மே நடக்கும். குரோஸ் மோட்டார்ன்றது ஜென்ரலா நடக்கிறது, எகுர்றது, குதிக்கிறது, தாவுறது இந்த மாரியான விஷயங்கள். அதே வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷூ லேஸ கட்டுறது, பெண்ண புடிச்சு எழுதுறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமாவுமே கூட திடீர்னுலாம் வந்து இந்த ஸ்கில் எல்லாம் அக்வயர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நீங்க ரைட் சைட்ல பிரஷ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல கைய மாத்தி பிரஷ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. காலையில பல்லு தேய்க்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி வந்து ரைட் ஹேண்ட்ல எழுதுறவரா இருந்தாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்தியோ, லெஃப்ட் ஹேண்ட் விச்செவர் இஸ் யுவர் டாமினன்ட் ஹேண்ட். ஓகே. இஃப் யூ சேஞ்ச் தி ஹேண்ட், யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் பிரிங் தட் ஹேபிட். உடனே வந்து நீங்க அப்படியே மாத்தி வந்து வேற ஹேண்டில் எழுதுறது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் அக்வயர் ஆகாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் சம் ஆஃப் தி க்ரூஷியல் ஸ்டேஜஸ் விச் ஹேப்பன்ஸ் அட் தி டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல பிசிக்கலா நடக்குது. உடல் சார்ந்த விஷயங்கள்ல, ஜெனடிக் அண்ட் பிசியாலஜி. அண்ட் தென் சைக்காலஜிக்கல் அண்ட் காக்னிட்டிவ். ஓகே. மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வந்து ஓவரால் யுவர் நர்வஸ் சிஸ்டம், என்எஸ். ஓகே. அதுல பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆன்சிலரி எல்லாமே சேர்ந்து நடக்குது. ஓகே. சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து காக்னிஷன எனேபிள் பண்ணுது. வாட் இஸ் காக்னிஷன்? காக்னிஷன்னா என்ன? Perceive and understand the world, sir. ஓகே. how we perceive and understand the world. ஸோ பெர்சீவ் நம்ம எப்படி பார்க்குறோம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஃப் சம்மன் இஸ் ஆஸ்கிங் யூ எனி கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் நான் யார்? என்னுடைய பேர், என்னுடைய வயசு, என்னுடைய ஜெண்டர், என்னுடைய அப்பா, அம்மா, இல்ல நான் எந்த இடத்துலருந்து வரேன். இதெல்லாம் சொல்ல தெரியணும். இஃப் யூ கான்ட் ஏபிள் டு டிஸ்கிரைப் ஆர் எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப் ஆர் ஹேவ் அ டீசென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹூ யூ ஆர், தென் வாட் குட் இஸ் இட்? நம்ம யாருன்னு நமக்கே தெரியலன்னு அர்த்தம். எசென்ஷியலி ஸ்பீக்கிங் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் காக்னிட்டிவ் சென்சஸ் சைக்காலஜிக்கலி. வித்தவுட் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் பிரெயின், யூ கேனாட் ஃபங்ஷன். உங்களால வந்து ஒரு நார்மல் ஹியூமனா நடந்துக்கவே முடியாது, இருக்க முடியாது. ஸோ சில்ட்ரன் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி பர்ப்பஸோட எத பண்ணணும், அந்த அந்த பர்ப்பஸ் அண்ட் ப்ராசஸ் அதுல இருந்து நான் ஏன் செய்றேன்? என்ன செய்ய போறேன்? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஸ்டேஜ் அங்க. அப்ப அத நம்ம ஒண்ணு செய்யும்போது, ஒரு பேபி கிட்ட வந்துட்டு நம்ம இப்படி ஃபேன போட்டா, அந்த பேபி வந்து ஐ மீன் ஸ்விட்ச போடுறதுக்கும், அந்த ஃபேனுக்கும் ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்குன்றது வந்து ஷாக்கிங்கா பார்க்கும். ஓகே. இனிஷியலி ஸ்பீக்கிங் ஒரு லிசார்ட் மாரி தான். ஒரு லிசார்டுக்கு வந்துட்டு ஒரு டியூப் லைட் எரியுது, இல்ல வந்து ஒரு ஃபேன் ஓடுதுன்னா, அந்த ஸ்விட்ச போட்டா தான் நடக்குதுன்றது வந்து இட் சிம்ப்ளி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் த பேபி கேன் ஃபேதம் டூ சர்டைன் எக்ஸ்டென்ட். இதுக்கும் அதுக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் என்ன மாரி ஆவுது, அதுல விசிசி எப்படி போகுது, அதெல்லாம் நமக்கு அந்த லெவல்ல தெரியலனாலும்,
இட் கேன் கிராஸ்ப் தி கான்செப்ட், அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். இது ஒரு கான்செப்ட், இது ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வந்து வர ஆரம்பிக்கும். இங்க ஸ்டார்ட் ஆயி, நெக்ஸ்ட் டைம் இது நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேன் இருக்கு ஒரு ரூம்ல அப்படின்னா, ஸ்விட்ச் எங்க இருக்குன்னு தேடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். தட் இஸ் தி பிகினிங் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். இது இங்க ஸ்டார்ட் ஆயி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கோ சோ மச் இன்டூ தி ஃபியூச்சர். லைக் அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாவோ, இல்ல வந்து ஒரு அடல்ட்டாவோ மாறுனதுக்கு அப்புறமா கூட, அவங்க லைஃப்ல ஒரு இஷ்யூ, பெரிய இஷ்யூ நடக்குது. whatever it is, and no matter how nasty it is or how monotonous it is, அது எவ்வளவு சாதாரணமாவோ, இல்ல வந்து எவ்வளவு மோசமாவோ, இல்ல வித்தியாசமாவோ இருந்தாலும், அத ஒருத்தொருத்தர் எப்படி தனித்தனியா அவங்களுடைய யுனிக் நாவல்ட்டியோட கையாளுறாங்க, அவங்களுடைய தனித்துவத்துல கையாளுறாங்கன்றது ஹேபிட்ட வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அண்ட் தென் சோசியல் அண்ட் எமோஷனல். சோசியல் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலி சோசியல்னாலே என்னது? எனி ஐடியா? வாட் இஸ் சோசியல்? Interactions. வெரி குட். Interaction. இன்டராக்ஷன் வித் எது கூட இன்டராக்ட் பண்றது? Others. மத்தவங்க கூட. எக்ஸாக்ட்லி. மத்தவங்க கூட. சரி. ஆட்கள் கூட மட்டும் தான் இன்டராக்ட் பண்றது சோசியலா? சொசைட்டி ஆஸ் அ ஹோல். ம். எனிதிங் எல்ஸ்? ஆட்கள் மட்டுமா? இல்ல ஆப்ஜெக்ட்ஸுமா? இல்ல சூழ்நிலைகளுமா? Environment, situations. எக்ஸாக்ட்லி. என்வைரன்மென்ட், சிச்சுவேஷன்ஸ், திங்ஸ் லைக் தட். வெரி குட். ஸோ, சோசியல் அண்ட் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வென் அ பெர்சன் இஸ் அட் த ஹோம், நம்ம எப்படி நடந்துப்போம்? வில் பி அட் வெரி கம்ஃபர்டபிள். வில் பி அட் ஈஸ். Literally, you will be comfortable in your own skin. You don't need to worry about how you sit or what position you are or like how you dress yourself. If at all you dress yourself, it doesn't matter. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு you are in the safe zone. You know how everything is and it is controlled entirely. Whereas, put yourself in a different context. உங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல நம்ம நம்ம வீட்ல ஒரு வேலை சொன்னா கூட நம்ம செய்வோமோ இல்லையோ, நம்ம ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கும்போது டப்புனு "அது என்ன ஒரு வேலையாப்பா, விடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா நம்ம அவங்களுக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே. So socially speaking, the environment is changing a lot of things. And then நீங்க யார் கூட இருக்கிறீங்க? பிடிக்காதவங்க கூட இருக்கும்போது ஒரு மாரி இருப்போம். பிடிச்சவங்க கூட இருக்கும்போது ஒரு மாரி இருப்போம். பிடிக்காதவங்க நம்மள வந்து "ஏய்" அப்படின்னா கூட நமக்கு கோவம் வரும். அதே நம்ம ஃப்ரெண்டு "ஏய் லூசு என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டாலும் நமக்கு பெருசா ஒண்ணுமே தோணாது. "ஏய் அது ஒண்ணும் இல்லடா, எப்புட்றா? இந்தா" அப்படின்னு சொல்லி கேஷுவலா பண்ணுவோம். பிகாஸ் socially speaking, who do you interact with and what do you interact with? Is it an object? நீங்க என்ன ட்ரெஸ் போடுறீங்க? how presentable you are? அது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் thereby it defines how emotional you are. If you are connected to a place, சில இடங்களுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கே ஒரு ஹேப்பியா இருக்கும். I don't know why I am feeling like this, but I am feeling very happy. ஸோ நீங்க உண்மையிலேயே போய் ஷாப்பிங் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஐ மீன் ஆக்சுவலி கூட ஏதோ வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனா போய் சுத்திட்டு வந்தாலே ஒரு ஜாலியா இருக்குதுப்பா. அது ஒரு 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 மாரி ஒரு தெரபியூட்டிக்கா இருக்கு எனக்கு அப்படின்ற மாரி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, சிட்டிங் வித் அ வாட்டர் பாடி. அது மாரி ஒரு பெரிய லேக்கோ, பாண்டோ ஏன்னா ஒரு வாட்டர் பாடி கூட நீங்க 20 மினிட்ஸ் உட்கார்றதுன்றது வந்து ஒரு ஆன்டி டிப்ரசன்ட் டேப்லெட் எஸ்கிட்டோலோபிராமோ, இல்ல வந்து அரிபிப்ரசோலோ, இல்ல வந்து கார்பமேசடைனோ, இல்ல இந்த மாரியான டேப்லெட்ஸ் நீங்க எடுத்துக்கிறது, இல்ல Xanax, Simbax இந்த டேப்லெட்ஸ் நீங்க எடுக்கிறதுக்கு ஈக்குவல் எஃபெக்ட்ட வந்து குடுக்குது. ஓகே நியூரோ சயன்ஸ்ல. அப்படின்னும்போது, இன் வாட் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஸ்டேட் யூ ஆர் அண்ட் ஹவ் ஆர் யூ இன்டராக்ட் வித் தி பீப்பிள்? இஸ் இட் பிளே, ஒர்க், லிவ் வித் அதர்ஸ், ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எம்ப்ளாயீஸ் ஹூம்செவர் இட் மே கன்சர்ன். ஓகே. நீங்க யாரா ஒரு இண்டிபெண்டன்ட் அடல்ட்டா எவ்வளவு ஹெல்தியா ஃபங்ஷன் ஆகுறீங்க இந்த சொசைட்டில? எந்த அளவுக்கு இன்டகிரேட் ஆகி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சில பேரால ஒத்து வாழவே முடியாது. "ஊருடன் ஒத்து வாழ்" அப்படிங்கிறதே அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அது நெறைய ட்ராமா ரூட்ஸ்ல இருக்கும். இல்ல அவங்க சின்ன வயசுல நடந்த சோ மெனி அதர் ஏஸ் அதனால இருக்கும். ஓகேங்களா? அண்ட் 4த் திங் இஸ் பார்த்தீங்கன்னா, செக்சுவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி. ஸோ செக்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ் இப்ப இன்னைக்கு சொல்ற மாரி சும்மா அந்த மாடர்னா சிஸ் ஜெண்டர் அதெல்லாம் வந்து ஸ்டூபிடிட்டி. இது ஒரு மென்டல் டிஸார்டர். அதெல்லாம் வந்து இங்க சீரியஸா எடுத்துக்கக்கூடாது. If you are biologically male, which means you are born with male genital. If you are a female, you are capable of giving birth to a child, or you have the female genitals and female parts. That is the nature. That is the biology. Okay. இது வந்து it is not just for humans. It is like common for all the animal kingdom animaliaல பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லாமே வந்து காமன் தான். ஸோ ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுக்கிறதுல இருந்து பிகாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இட் மே நாட் பி மச் டிஃப்ரெண்ட் ஆன் தி அவுட் செட் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு. ஆனா டூ யூ திங்க் இட் இஸ் த சேம்? ஃபீமேலும் மேலும் ஒரே மாதிரி டெவலப் ஆகுறாங்களா? No. இல்லைங்க சார்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ, ஃபீமேல் வந்து ஃபாஸ்ட்டா டெவலப் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல. Female babies tend to grasp the concepts much faster. Female babies will be able to speak much faster than a male baby. And the first 5 year growth வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து நல்லாருக்கும். எப்பவுமே வந்து சிக்னிஃபிகன்ட். ஏன்னா பயாலஜிக்கலி அதோட நேச்சர் வந்து அந்த மாரி. ஓகே. அந்த ஹார்மோன்ஸ், அந்த நேச்சர், அந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இட் ஸ்டார்ட்ஸ் டூ ஸ்லோ டவுன். வேரஸ் மேல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இட் கெட்ஸ் வெரி ஸ்லோ. அதுக்கப்புறமா வந்து டுவர்ட்ஸ் தி 3 1/2 to 5 இயர்ஸ்ல நல்லா ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு குரோத் போகும். அதுக்கப்புறம் இது வந்து மென்டலி ஓகே சைக்காலஜிக்கலா அவங்க எப்படி ஃபங்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அந்த அடாப்டிவா இருக்கு, சோஷியலா, சைக்காலஜிக்கலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா வந்து ஆல்தோ தேர் இஸ் நாட் மச் ஆஃப் அ சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் வைல் ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க. எப்போ வரைக்கும் போகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். அந்த அடாலசன்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். பியூபர்சன்ட் அப்படின்னுவாங்க இல்லையா? இந்த ப்ரீ பியூபர்சன்ட், பியூபர்சன்ட் ஸ்டேஜ்ல வந்து திங்ஸ் ஸ்டார்ட் டு சேஞ்ச் இன் அ டிஃபரண்ட் டைரக்ஷன். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேலோட குரோத் வந்து இட் கம்ப்ளீட்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 16 16 வயசுல கம்ப்ளீட் ஆயிடுது. அவங்க எப்படி வளர்றாங்க? எவ்வளோ ஹைட் வளரப் போறாங்க? 16லருந்து 18க்குள்ள அவ்வளோதான். பை த டைம் ஃபீமேல் இஸ் அட் தி ஏஜ் ஆஃப் அரவுண்ட் 16 to 18 அவளோட குரோத் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுது. ஆனா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க ஹைட். பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாரி தான் இருப்பாங்க. சடனா எப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் அரவுண்ட் அந்த 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட். அந்த 1 இயர்ல, 2 இயர்ல பார்த்தீங்கன்னா, மேலோடது கிக் இன் ஆகும். அந்த இயர்ல தான் ஸ்டார்ட்டே ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அரவுண்ட் பாசிவா தான் போயிட்டு இருக்கும். அவ்வளோ ஆக்டிவாவோ, இல்ல அக்ரெசிவாவோ இருக்காது. பட் அட் தி ஏஜ் ஆஃப் 16 ஆர் 15 அந்த ஸ்டேஜ்ல வந்து சடனா மேல்க்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இட் கோஸ் டில் தி ஏஜ் ஆஃப் 22, 24 வரைக்கும் போகுது சம் கேஸஸ்ல. ஓகே. 22 வயசுன்றது வந்து கிட்டத்தட்ட அவங்க காலேஜ் முடிக்கிற வயசு வரைக்கும் அவங்களுக்கு குரோத் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் அக்காவோ இல்ல தங்கச்சியோ ஹைட்டா இருந்திருப்பாங்க. தம்பிங்க வந்து சின்னதா இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹைட்டா வந்து வளர்ந்திருப்பாங்க. ஸோ இட் இட் வேரீஸ். ஃபண்டமெண்டலி குரோத்தும், டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. சைக்காலஜிக்கலாவும் இவங்க கத்துக்கிறதும், அவங்க கத்துக்கிறதும் டிஃபரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம பிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். பிசியாலஜிக்கலி அந்த ஜெனிட்டல் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் ஃபீச்சர்ஸ், மேல் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. பட் அட் த சேம் டைம் அந்த அடாலசன்ட் ஸ்டேஜ்ல வந்து மேல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் ப்ராடன் ஆக ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஒல்லியா டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. டுவர்ட்ஸ் தி பியூபர்சன்ட் ஸ்டேஜஸ் செக்சுவாலிட்டி அவங்க அந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும்போது, மேலோட ஷோல்டர் ப்ராடனிங் ஆகுறதும், வாய்ஸ் எவ்வளோ டீப்பா ஆகுது. அந்த மாஸ்குலின் நேச்சர் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து அத பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அந்த பாக்ஸ் ஸ்கொயர்டு ஜாஸ் இந்த இந்த ஜா இருக்கு இல்லையா? ஜா லைன் அதுலருந்து இந்த ஆடம் ஆப்பிள் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே கழுத்துல வர்றதுலருந்து ஷோல்டர் இது மாரி இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலா ஷோல்டர் வைட் ஆகாது. அதுக்கு பதிலா ஹிப் வைடன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஃபீச்சர்ஸ் இதுவாகுது. வாய்ஸோட ஃபெமினினிட்டி டிஃபரெண்ட் ஆகும். சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் அதுலயுமே ஃபண்டமெண்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். ஹார்மோனல், நியூரோ எண்டோக்ரைன் அப்படின்றது. ஸோ நியூரோ எண்டோக்ரைன் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோகால்சின் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் போன்ஸ் அதுல இருந்து உங்களோட எஸ்ட்ரோஜன் ஹார்மோன், புரோஜெஸ்டெரான், டெஸ்டோஸ்டெரான் இந்த மாரியான ஹார்மோன்ஸ் எல்எஸ்ஹெச், எஃப்எஸ்ஹெச் இது எல்லா ஹார்மோன்ஸும் என்ன ஆகுதுன்னா, இட் டேக்ஸ் இன் அ டிஃபரெண்ட் டைரக்ஷன் ஃபார் போத் ஆஃப் தீஸ் பீப்பிள். அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபீமேல் ரிலேட்டிவ்லி அது வந்து இந்த சைக்காலஜில வரும். டெவலப்மெண்டல் சைக்காலஜில அண்ட் பாசிட்டிவ் சைக்காலஜிலயும் வரும். ஓகே. ஏன்னா அது வந்து மூட் டிஸார்டர்ஸ பத்தி படிப்போம். சைக்கோபேத்தாலஜிலயும் வரும். அங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து ஹேப்பியா இருக்காங்களா இல்லையா? அப்படிங்கிறது வந்து இஃப் இட் இஸ் இன் கான்கிருயன்ஸ் வித் த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ். மீனிங் சொசைட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு. அது மாறிக்கிட்டே இருக்கும். 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மாரி குண்டாவோ, இல்ல சப்பியாவோ இருந்தா புடிச்சிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ சைஸ் 0 அப்படின்ற கான்செப்ட் வந்து ஹவர் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. அந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அந்த ஜெனரேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அளவுக்கு பொண்ணு வந்து ஒ குண்டா இருக்கு, இல்ல வந்து சப்பியா இருக்காங்க அப்படின்னா, கர்த் சஜஸ்டட் அஃப்ளூயன்ஸ். இவங்க வந்து நல்லா அஃப்ளூயன்ட்டா இருக்காங்க. நல்ல வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வராங்க. அப்படின்ற அந்த ஐடியால் இதுல இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, சைஸ் 0ன்றது வந்து டிசிப்ளின் அப்படின்ற மாரி ஏதேதோ அசோசியேட் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரி எல்லாமே பண்ணிருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜஸ்ல இட் டேக்ஸ் அ டிஃபரெண்ட் ரூட். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆர் தே சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் அடாலசன்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து, அது சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸோட கான்கிருயன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து டிஃபைன் ஆகுது.
இல்லன்னா இருந்துச்சுன்னா சந்தோஷமாயிடுறாங்களாம். இல்லன்னா வந்து இந்த மாரி டிப்ரஸ்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து இந்த பார்டர்லைன் பெர்சனாலிட்டி டிஸார்டர் மாரி இஷ்யூஸ், ஹெச்பிடி மாரி இஷ்யூஸ், ஹிஸ்டியானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா, ஜெனரலி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டெண்ட் டூ பி ஹேப்பியர் வித் தேர் அ அந்த என்ன சொல்றது? அடாலசன்ட் ஸ்டேஜ் அவங்க என்டர் ஆயி எஸ்பெஷலி பியூபர்ட்டி நடக்கிறது வந்து ஜெனரலி ஆன் ஜெனரல் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஹேப்பி வித் வாட் தே ஹேவ். ஓகே. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. அத பத்தி எந்த சொசைட்டியும் பெருசா வந்து அது ஒரு பெருசா இவன் பையன் ஏஜ் அட்டெண்ட் ஆயிட்டான் அப்படின்ற அந்த தேர்ஸ் நத்திங் அபௌட் இட். ஸோ தே டெண்ட் டூ தே என்ஜாய் தி ஃப்ரீடம் கைண்ட் ஆஃப் அசோசியேஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர, தே டோன்ட் ஆக்சுவலி கோ த்ரூ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங். இத 4ஆ வகுத்திருக்காங்க அதான். ஸோ பிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் காக்னிட்டிவ், சோஷியல் எமோஷனல், செக்சுவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி கிரிட்டிக்கல் பீரியட்ஸ் ஆஃப் டியூரிங் டெவலப்மென்ட்ன்னு என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் ஸ்பேன்ல வந்து ஒரு என்டையர் லைஃப் சைக்கிள்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கன்செப்ஷன்ல இருந்து அவங்க கடைசி நாள் போயிட்டு இறக்குற வரைக்கும் வந்து இருக்க போகுது. அது டிஃபரெண்ட் டொமைன்ஸ்ல நடக்குது. பயாலஜிக்கலா, பிசிக்கலாவும் சேஞ்சஸ் இன் சோஷியல், எமோஷனல், காக்னிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல பயாலஜி எப்ப மெச்சூர் ஆகுது, பியூபர்ட்டி நடக்கிறது, மெனோபாஸ் அப்படிங்கிறது. மெனோபாஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் டூ எக்ஸ்பிளைன் அபௌட் இட். ஓகே. அதாவது பேசிக்கலி செசேஷன் ஆஃப் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடந்துட்டு இருக்கிறது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ, அதுலேருந்து அதோட உங்களுக்கு எப்ப வந்து மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுதுன்றது மெனோபாஸ் அப்படின்னுவாங்க. இட் டிபிக்கலி டெண்ட்ஸ் டு ஹேப்பன் அரவுண்ட் தி ஏஜ் ஆஃப் 50, சம்டைம்ஸ் 45, சம்டைம்ஸ் 60. இட் வேரிஸ். ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 5, 7 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம் மீடியன் ஏஜ். பட் அந்த ஸ்டேஜ்ல நடந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், கார்டியோவாஸ்குலர் ஃபங்ஷனிங். சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் ஃபங்ஷனிங் வில் பி வெரி ஹை. உங்களோட பிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லோவா இருக்கும். யூ கேன் ஆப்பரேட் அட் ஹை எஃபிஷியன்சி ஈவன் அட் தி லைக் என்ன சொல்றது? ஒரு ஒரு 60 டூ 70 பீட்ஸ் பெர் மினிட் பிபிஎம்லயே உங்களால நல்லா ஹெல்தியரா இருப்பீங்க. ஆனா வயசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வயசு கூட ஆகுறது இல்ல. ஐ திங்க் இப்பலாம் வந்து 35 வயசு, 30 வயசுலயே பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு எந்திரிக்கிறதுக்கோ, இல்ல வந்து படி ஏறுறதுக்கோ, இல்ல வந்து நார்மல் ஆக்டிவிட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்தாலோ, இல்ல யார்ட்டயோ பேசினா கூட மூச்சு வாங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கார்டியோவாஸ்குலர் ஃபங்ஷனிங் இஸ் டேக்கிங் எ ஹியூஜ் ஹிட் பிகாஸ் ஆஃப் டயட், எக்ஸர்சைஸஸ் அண்ட் சம் அதர் பயாலஜிக்கல் ஃபோர்ஸஸ். ஓகே. இது பயாலஜிக்கல். சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ். எப்படி எந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க, கியூரியஸா இருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்றது. அதே நீங்க வளர வளர பார்த்தீங்கன்னா, புது டெக்னாலஜி வந்துச்சுன்னா கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாத்தையும் நோண்டணும்னு ஆசை வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் வந்து தே டெண்ட் டு அது எந்த ஜெனரேஷன் கிட்டா இருந்தாலும் புது டெக்னாலஜி வரும்போது அடாப்ட் பண்ணிப்பாங்க. நம்மளே ஃபோனு அதெல்லாம் வரும்போது நம்ம ஆர்வமா அடாப்ட் பண்ணுவோம். இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல ஏஐ இல்ல இதெல்லாம் வரும்போது சின்ன பசங்க டக்குன்னு அடாப்ட் ஆயிடுறாங்க. நம்மள்ட்ட சொன்னா, "ஐயோ! அதெல்லாம் இருந்தா தான் நாங்க தான் பண்ணோமா?" அப்படின்னு நம்மளும் அதே மாரி பேச ஆரம்பிச்சுருவோம். சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் இன்டர்பர்சனல் உங்களே நீங்க எப்படி ஐ மீன் உங்ககிட்டயும் மத்தவங்ககிட்டயும் நீங்க எப்படி இன்டராக்ட் பண்றீங்க? சொசைட்டலா, கல்ச்சுரலா, எத்திக்கலா, நியாய தர்மப்படி. எப்படி இதெல்லாம் செய்யலாமா? இது எனக்கு நடந்தா சரியா? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். மத்தவங்களுக்கு நடக்கும்போது ஜாலியா நம்ம பார்க்குறோம், நியூஸா பார்க்குறோம். அப்போ பிலோசாபிக்கல் கான்வர்சேஷன்ஸ் நடத்துறோம், எல்லாமே பண்றோம். அதே நமக்கு நடக்கும்போது கம்ப்ளீட்டா வித்தியாசமாயிடுது. லைஃப் சைக்கிள் ஃபோர்ஸஸ்ன்றது வந்து நம்மள மீறி நடக்கிற விஷயங்கள். ஏஜ்க்கு ஏத்த மாரி. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறமா நம்மளோட மசில்ஸ்லாம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். சாக்ரோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? போதுமான அளவுக்கு மீட் எடுத்துக்கணும். பிகாஸ் புரோட்டீன், மீட் சோர்ஸஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வெஜிடபிள்ஸ் அண்ட் அடிக்குவேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹெல்தி ஃபேட்ஸ். நாட் எல்டிஎல் கிடையாது. லோ டென்சிட்டி லிப்போபுரோட்டீன் அந்த ஃபேட் கிடையாது. ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போபுரோட்டீன் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இது வந்து நம்மளுடைய லைஃப் டெவலப்மெண்ட்ட அந்த ஹெல்த் அண்ட் வெல் கான்டினியூம்ல வந்து பயங்கரமா இது பண்ணும். இதுல கன்டினியூட்டி வெர்சஸ் டிஸ்கன்டினியூட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சம் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் டெவலப்மெண்டல் சைக்காலஜி என்னத்த அட்வொகேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸ். ஆனா, அந்த டிஸ்டிங்க்ட்டான ஏஜஸ் இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் விஷயங்கள பாஸ் ஆகணும். ஆகல அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து கரெக்ட்டான வயசுல பேசுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்ப்டம் ஆஃப் சம் மெடிக்கல் கண்டிஷன். ஐ மீன் சைக்காலஜிக்கல் கண்டிஷன் ஏதோ இருக்கிறதுக்கான முதல் சிம்ப்டமே அதுதான். ஏன்னா, அது பேபிக்கு மட்டும் கிடையாது. சைல்ட் சைக்காலஜில மட்டும் இல்ல. ஜெனரலி ஸ்பீக்கிங் நம்ம தெளிவா பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, இப்ப ஏதோ வந்து பேசுறதுக்கே நம்ம திணர்றோம். இல்ல 2, 3 வார்த்தைய சேர்த்து பேசுறோம். இல்ல குளறுபடி ஆயி பேசுறோம். இல்ல வந்து ஒழுங்கா நம்ம நினைக்கிறத சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ் டிக்ளைன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்த புரிஞ்சுக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்த எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்திலேயே குளறுபடி நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் விச் ஸ்டார்ட்ஸ் வித் இட்.
Okay, so developmental stages, especially these changes are best characterized discontinuous in nature. டிஸ்கண்டினியூஸா நடக்குது. அப்பப்பப்பப்போ அப்படி அப்படி இப்படி நடக்குது. கன்டினியூஸா நடக்குது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் சேஞ்ச். ஸோ ஒரு சில ஸ்டேஜஸ்ல ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். எது மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த லேர்னிங் ஹேபிட் இல்ல ஷைனஸா இருக்கிறதுல, இல்ல வந்து எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி நீங்க குதிக்கிறீங்க, தாவுறீங்க, எகுறீங்கன்றதுல இருந்து நீங்க எல்லா விஷயத்துலயுமே எப்படி ஒரு ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன் அ ப்ரொஃபஷனல் மேனர் ஆர் இன் அ பர்சனல் லெவல் வாட் எவர் இட் இஸ். அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? இது எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கா? அப்படின்றது வந்து இட் கைண்ட் ஆஃப் வேரீஸ் ஃப்ரம் ஸ்டேஜஸ் டு ஸ்டேஜ். ஒரு சில ஸ்டேஜஸ்ல யூ டெண்ட் டு பி மோர் ஸ்டேபிள் இன் சர்டன் ஆஸ்பெக்ட். அதுக்காக இந்த ஏஜ்ல எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும்னு தெரியாது. அந்த ஸ்டேஜ்ல ஒரு சில ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகே. லைக் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. சில விஷயங்கள்ல சேஞ்சஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க எப்படி வந்து திங்க் பண்றீங்க? சின்ன வயசுல நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பார்த்துக்கலாம். மத்தவங்களுக்கு இல்லையா? அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது, இல்ல ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரெஸ் யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இட் கெட்ஸ் வெரி இரிட்டேட்டட். சோ மச் சோ டு த பாயிண்ட் வேர் யுவர் என்டையர் டே ஆர் சம்டைம்ஸ் என்டையர் வீக்கே வந்து உங்களுக்கு மூட் ஸ்பாயில் ஆகுது. அந்த லெவலுக்கு போகுது. அண்ட் ஒன் ஆஃப் தி அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வெர்சஸ் நர்ச்சர். ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர், எஸ்பெஷலி சைக்கோபதி அத பத்தி சொல்லியிருப்பாரு. நேச்சர் லோட்ஸ் த கன், நர்ச்சர் புல்ஸ் த ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை வந்து நமக்கு ஜெனடிக்ஸ்லயே வந்து நம்ம ஒரு கொலைகாரன் ஆவறதுக்கோ, இல்ல மோசமானவனா இருக்கிறதுக்கான தகுதிகள வந்து ஒரு ரெடி பண்ணி குடுத்தாலுமே கூட, ஓகே. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நர்ச்சர்ன்றது நீங்க எந்த மாதிரியான வளர்ப்பு முறையில இருக்கீங்க, யார் கூட இருக்கிறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கீங்கன்றத பொறுத்து, அது அந்த கன் வந்து லோட் பண்ணி குடுத்தாலுமே கூட, இயற்கைய வந்து ஜெனடிக்கலா லோட் பண்ணி குடுத்தாலுமே கூட, அந்த ட்ரிகர புல் பண்ண போறோமா இல்லையா? அப்படிங்கிறது நர்ச்சர்ல தான் டிசைட் ஆகுது அப்படிங்கிறாங்க. விச் மீன்ஸ் என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ். A kid who's born with the genetics of CDH13 or MAOA gene. MAOA ஜீன்ன்றது வந்து அக்ரஷன் கிரிமினாலிட்டி ஜீன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஜீன் இருந்ததுன்னா ஒரு குழந்தை வந்து கொலைகாரனாவோ, இல்ல சைக்கோவாவோ மாறதுக்கு இயற்கையாவே வந்து படைக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு சைக்கோபதி இருக்குன்றதுக்காக அவங்க மோசமானவங்களா ஆயிருவாங்களா? கிடையவே கிடையாது. ஓகே. அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கு. ஓகே. சில பேர் வந்து நான் உன்ன சாவடிச்சுருவேன் அப்படின்னு வாயில விளையாட்டா பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களால செய்யவே முடியாது. என்னதான் அவங்க வந்து வாய் விட்டாலும் சவுண்ட் விடுவாங்க பயங்கரமா. இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், இது பண்ணிருவேன், இத செஞ்சிருவேன்லாம் பயங்கரமா பேசுவாங்க. டெலியூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியோர். ஆனா when push comes to the shove, they won't do it because genetically they are not capable of doing that. Whereas some people அவங்க சொன்னாலும் சரி, சொல்லலனாலும் சரி, அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது they'll resort to violence. டக்குன்னு அவங்களால வந்து மாறிட முடியும். They won't hesitate to kill a person. ஓகே. இன்டென்ஷனலாவே பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க. அவங்களால அது முடியும். அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இயற்கையாவே அவங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு, குடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஆனா அப்படி இருக்குதுன்றதுக்காக அந்த குழந்தை வந்து கண்டிப்பா சைக்கோவா தான் ஆவாங்களா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு சில சிம்ப்டம்ஸ் வந்து இயர்லி ஸ்டேஜஸ்லயே கண்டுபிடிச்சிடலாம். இது இவங்க இந்த பேபி வந்து சைக்கோ பத்தி இருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா உடனே அவங்க கொலை பண்ணுவாங்கலாம் இல்ல. என்னன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நர்ச்சர்ல வந்து டிஃபரன்ஸ் குடுக்கணும். பேட்டர்னல் டிப்ரைவேஷன் இருக்கக்கூடாது. அப்பா இல்லாம வளரக்கூடாது குழந்தை. மெட்டர்னல் டிப்ரைவேஷன் இருக்கக்கூடாது. அம்மாவுடைய போதுமான அன்பு, அரவணைப்பு அது இல்லாம இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு ராட் எக்ஸ்பெரிமென்ட் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சொல்லியிருக்கேனா? டு யூ ரிமெம்பர்? ஒரு ராட் அதோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச அந்த எக்ஸ்பெரிமென்ட் 1950ஸ்ல நடந்த சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமென்ட். ஹேவ் யூ செட் தட்? இல்ல சார் சொல்லல. ஓகே, தென் ஐ வில் சே இட் சம் டைம். ஓகே. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இதுல பார்ப்போம் கண்டிப்பா. நான் சொல்றேன். இது எப்படின்னா, அந்தந்த ஸ்டேஜ்ல நடக்க வேண்டிய விஷயங்கள்ல எங்கெங்க வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் இன் அ சர்டன் ஆர்டர் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ஃபேஸஸ் இஃப் இட் இஸ் பீயிங் ஃபெயில்டுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் ஹேவ் அ லாஸ்டிங் இம்ப்ரெஷன்ஸ் ஆன் தி ஹோல் த்ரூ அவுட் தேர் லைஃப் டைம் ஆல்மோஸ்ட். அவங்களோட என்டையர் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, இட் வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஷேடோ இருந்துகிட்டே இருக்கும் அவங்களோட லைஃப்ல. அப்போ அந்தந்த ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன் அந்த வார்த்தை. டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன். இந்த ஏஜ்ல இருந்து இதுல சாப்பிட்டாங்களா, இந்த ஏஜ்ல இருந்து அவங்களா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அவங்களா வந்து மற்ற விஷயங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து சைல்டுஹுட் அடலசன்ஸ். சைல்டுஹுட்ன்றது பிஃபோர் 11, அடலசன்ஸ் அப்படிங்கிறது வந்து 11 டு ஆல்மோஸ்ட் 19, 17
டிபெண்ட்ஸ். ஏர்லி அடல்ட்ஹுட் 17லேருந்து 45, மிடில் அடல்ட்ஹுட் 40லேருந்து 65, லேட் அடல்ட்ஹுட் அட்வான்ஸ்ட் இயர்ஸ். ஓகே 60 அண்ட் அபவ். டெனட் அண்ட் பாக்ஸ் 1995ல சொன்னது. ஓகே அவங்க அந்த டைம்ல வகுத்தது அது வந்து அதுவாச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த குழந்தை வளர 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 எனக்கு தேவையானது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து விச் இஸ் லைக் ஈகோசென்ட்ரிக் திங்கிங். தனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சு தீர்வேன், அதுக்கு நான் அழுவேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், பயங்கரமா ப்ராப்ளமேட்டிக்கா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல ஸ்டார்ட் ஆகி கோஸ் ஆல் த வே டில் எனக்கு தேவையானது மட்டுமே நான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, மத்தவங்க என்ன அக்செப்ட் பண்றாங்க. அதுதான் வந்து ஜீன் பியாஜெட் வந்து இந்த சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், ஃபார்மல், கான்கிரீட்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜ், சாரி கான்கிரீட் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு பேபி வந்து ரூல்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, லாவை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற ஃபேமிலியோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் டைனமிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றதுலாம் டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே ஸோ இதுல இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த லைஃப் ஸ்பேனோட கேரக்டரிஸ்டிக் டெவலப்மெண்ட் எப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் லைஃப் லாங் டெவலப்மெண்ட். இது வாயில் ஃபுல்லா நடந்துட்டு இருக்க போகுது. இப்போ நான் லிட்டரலி சொல்றதே அதுதான். ஒரு சில ஸ்டேஜஸ்ல ஒரு பிளாட்டூ இருக்கும். பிளாட்டூ மீன்ஸ் ஒரு ஒரு பெரிய growth இல்லாத மாதிரி இருக்கும். எப்போனா டிபிக்கலி ஸ்பீக்கிங் ஏர்லி அடல்ட்ஹுட்ல அந்த அடலசன்ஸ்ல இருந்து அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அட்லீஸ்ட் அன்டில் லைக் 50 வரைக்கும் வந்து 50க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். எஸ் சுஹாசினி, ஆர் யூ அபௌட் டு சே சம்திங்? Sorry, ஓகே sir. தெரியாம கேட்போம். நோ இஷ்யூஸ், யா நோ இஷ்யூஸ் ப்ளீஸ். ஓகே ஸோ லைஃப் லாங் டெவலப்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இஸ் மல்டி டைமென்ஷனல் அப்படின்ற. மல்டி டைமென்ஷனல் அப்படின்றது ஒரு டைமென்ஷன் உடல் சார்ந்தது அப்படி கிடையாது, சைக்கலாஜிக்கல் தான் அப்படியும் கிடையாது, சோஷியலாஜிக்கல் அப்படின்னு கிடையாது, என்விரான்மெண்டல் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் மல்டி டைமென்ஷன். இட் ஹேப்பன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். தீஸ் திங்ஸ் ஆர் பை டைரக்ஷனல் ஃபிளக்சுவேட்டிங். வெளியில நடக்கிற சூழ்நிலையால நீங்க பாதிக்கப்படுவீங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை நீங்க மாற்றி அமைப்பீங்க. நீங்க ஜாலியா இருக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே ஜாலியா எடுத்துவீங்க, நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே டென்ஷன் ஆயிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க ஜாலியா இருந்தாலும் அப்படி ரிவர்ஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மல்டி டைரக்ஷனல் ஆல்சோ. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் பிளாஸ்டிக். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு. நீங்க லேட்டர் ஸ்டேஜஸ்ல நியூரோ சயின்ஸ்லாம் வரும்போது அதை பத்தி படிப்பீங்க. வருதான்னு தெரியல உங்க சிலபஸ் எப்படின்னு சொல்லிட்டு, பட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது கொஸ்டினாக கேட்கறதுக்கும் இது வந்து சான்சஸ் ஜாஸ்தி. பிகாஸ் டெவலப்மெண்ட் இஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஐ திங்க் ஐ மைட் ஹவ் செட் இட். வாட் இஸ் பிளாஸ்டிசிட்டி? எலாஸ்டிசிட்டி பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லிருந்தீங்க சார். நியூரோ பிளாஸ்டிசிட்டி இருந்தாதான் நம்மளால ஈஸியா எல்லாமே இது பண்ணிக்க முடியும், கத்துக்க முடியும். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த அளவுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு தயாராகிறோம், நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா இல்லையா, நமக்கு அது வந்து வேணும் வேணான்னு முடிவு பண்றோமா அப்படிங்கறதெல்லாம் எதுல முடிவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிரெயின் வந்து நியூரோ அந்த பிளாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டி மீன்ஸ் யுவர் பிரெயின் இஸ் நாட் பிளாஸ்டிக், யுவர் பிரெயின் கேன் சேஞ்ச். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வார்த்தைகளை கேட்கும் போது இந்த வார்த்தைகளை ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுடைய பிரெயின்ல டெம்போரல் லோப் எதுக்கான லோபு? மெமரி. வெரி குட். அப்ப அந்த மெமரிக்கு சம்பந்தப்பட்ட லோப்ஸ், வெரி குட், ஆக்சுவலி நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே ஸோ டெம்போரல் லோப்ல வந்து இந்த மெமரி, அட்டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு அந்த நியூரான் என்ன பண்ணுது, ஒரு நியூரானோட கை கோக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சினாப்டிக் ஃபார்மேஷன் அப்படின்றோம். தட் இஸ் ஹவ் மெமரி இஸ் ஃபார்ம். அப்ப அந்த மெமரி ஃபார்ம் ஆக உங்களுடைய பிரெயினோட ஷேப் உள்ள மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வித் இன்ஃபர்மேஷன், வித் எக்ஸ்பீரியன்சஸ், வித் திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. டெவலப்மெண்ட் இஸ் பிளாஸ்டிக். அப்புறம் நீங்க என்ன ஆகுறீங்க, மாறி ஒரு ஒரு டைப் ஆஃப் இது உங்களை வந்து டேக் ஓவர் பண்ணுது. ஓகே அதுக்கப்புறமா அந்த ரிசர்ச் அஜெண்டா ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சில ஃபங்க்ஷனிங் வந்து இந்த ஸ்டேஜ்ல நடந்துடும். அதுக்கப்புறமா நீங்க அதை நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு? ஓகே ஐ திங்க் இதையும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல நடக்கும்போது பாத்தீங்கன்னா யூ வில் பி லைக் காம்பவுண்ட் பைலிங்குவலா இருப்பீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா இருக்குன்னா சபார்டினேட் பைலிங்குவல். இல்ல ஒரு லாங்குவேஜை வச்சுதான் உங்களோட தாய்மொழி எதுவோ அந்த லாங்குவேஜ்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது மூலமா டிரான்ஸ்லேட் பண்ணி அது இங்கிலீஷா இல்ல சான்ஸ்கிரிட்டா இல்ல ஹிந்தியா இல்ல என்ன லாங்குவேஜ் வாட் எவர் இட் இஸ் அதை நீங்க பண்ணுவீங்க. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் கான்டெக்சுவல். இந்த சென்ஸ்
சூழ்நிலைக்கு ஏத்தாற்போல் யாருக்கு நடக்குது, எந்த ஜெண்டருக்கு நடக்குது, எந்த சூழ்நிலை நடக்குது, அவங்களோட பயாலஜிக்கல் மேக்கப் என்ன, அவங்களுடைய பிசிக்கல் டிஸ்பொசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் மல்டிடிசிப்ளினரி. மல்டிடிசிப்ளினரின்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லாங்குவேஜ் ஆர் சோஷியாலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நியூரோ சயின்ஸ், மெடிசன் அப்படின்லாம் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டிசிப்ளின்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். இது ஒரு ஸ்டடி எடுத்து நம்ம படிக்கிறோம் டெவலப்மெண்ட் சைக்காலஜி அப்படின்னா, இதுல டெவலப்மெண்ட் அப்படின்னு படிக்கிறோம்னா அதுல சைக்காலஜிக்கலாவும் டெவலப்மெண்ட் இருக்கு, சோஷியலாஜிக்கலாவும் டெவலப்மெண்ட் இருக்கு, லிங்குவிஸ்டிக்ஸ் எப்படி அவங்க பேசுறாங்க, என்னவா பேசுறாங்க, எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஏன் ஒரு சில பேர் வந்து அவங்களால ரொம்ப எக்ஸ்பிரசிவாகவும் ஆர்டிஸ்டிக்காவும் இருக்க முடியுது. அவங்க ஆர்ட் மூலமா சொன்னாலும் சரி, சிலை மூலமா சொன்னாலும் சரி, பேச்சு மூலமா சொன்னாலும் சரி, இல்ல சைன் லாங்குவேஜஸ், ஜெஸ்டர்ஸ், த வே தே கேரி தெம்செல்ஸ் ப்ரொஃபஷனலி, அதுல வந்து ஆந்த்ரோபாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா விஷயத்துலையும். அண்ட் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் growth, மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ growth அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும், இட்ஸ் a continuous process towards the depth, senescence அப்படின்னும். மெயின்டெனன்ஸ், how we sustain our body, our mind and our other aspects of life. இது எப்படி நம்ம சஸ்டெயின் பண்றோம் அப்படிங்கிறது. அண்ட் ரெகுலேஷன், ரெகுலேஷன் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஹெல்த்தியாவே கண்டினியூஸா இருக்க முடியுதா, இல்லை எதனாச்சும் அதுல சேஞ்சஸ் நடக்குது, வேற சூழ்நிலைக்கு போறோம், வேற விஷயங்கள் நடக்குது, இல்லை நமக்கு வந்து நம்ம இருக்கிற என்விரான்மெண்டல் ஆம்பியன்ஸ்ல வந்து ஒரு ரீனோ வைரஸ் அப்படி இருக்கு அப்படின்னா, ரீனோ வைரஸ் இருந்துச்சுன்னா கோல்டு வரும். ஓகே, அது மட்டும்தான் வருமா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சம்டைம்ஸ் நீங்க தண்ணி ஒழுங்கா குடிக்கல அப்படின்னா பாடியில் இருக்கிற ஹீட் வந்து ஹீட் அதிகமாச்சுன்னா உள்ள உடம்புல என்ன ஆக ஆரம்பிக்கும், செடிமெண்ட் மாதிரி டெபாசிட் ஆகும், கோல்ட் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் வந்து கோல்டுனா கோல்டு அந்த மீனிங் கோல்டு கிடையாது, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ். ஸோ உடம்புல சூடு ஏறதுனால வரதுதான் கோல்டு. ஆனால் அதுக்கு பேர் கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ன்றது ஷார்ட் ஆக்கி கோல்டு நினைச்சதுனால நம்ம நினைச்சுக்கிறோம். சில்னஸ்னால because of the virus called the rhinovirus and this situation that you are in. Okay, and it's embedded in history and normative age graded influence. அந்தந்த ஏஜுக்கு பயாலஜிக்கலா சைல்ட்ஹுட்லயோ பியூபர்ட்டிலயோ என்னென்ன டெவலப்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் நடக்குது அப்படிங்கறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், அடோலசன்ட் ஸ்டேஜ்ல ஒரு குழந்தை வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டாங்க, இல்ல டான்ஸ் விளையாடிருக்காங்க, டான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க 50 வயசுல கூட அவங்களால திரும்பி வந்து அந்த டான்ஸோ இல்லை அந்த ஸ்ட்ரெச்சஸோ இல்லை அந்த அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்களால திரும்பி கொண்டு வர முடியும். தேர் நர்வஸ் சிஸ்டம்ல அது எம்பர்ட் ஆயிருக்கும். ஆனா சின்ன வயசுல விளையாடவே இல்லை நானு, ஐ மீன் விளையாடவே இல்லை மீன்ஸ் லைக் ஃபுட்பாலோ இல்லை வந்து பேஸ்கெட் பாலோ இல்லை வெயிட் லிஃப்டிங்கோ ஏதோ பண்ண அப்படின்னும் போது எஸ் ஆர்டி ஜஸ்ட் 5 more minutes ஆர்டி முடிஞ்சு. யா, ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜஸ்ல நடக்கிற விஷயங்கள் வந்து நார்மேட்டிவ் அப்படின்னு அந்த ஏஜுக்கு அதுதான். பிகாஸ் சைக்காலஜி இஸ் கால்ட் அஸ் என்ன சயின்ஸ், நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் மெடிக்கல் சயின்ஸ். மீனிங் நார்மேட்டிவ்னா பிஹேவியர், அண்ட் பிஹேவியர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் பயோ இண்டிவிஜுவலி டிஃப்ரெண்ட். அதுக்கேற்றாற் போல அவங்களுடைய பாடி அடாப்டேஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுல ஒரு விஷயங்கள் பண்ண குழந்தை வந்து வயசானதுக்கு அப்புறமா அவங்களால நிறைய விஷயங்கள் அது அவங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அடலசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைய வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இறக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகும். அதுல அந்த டைம்ல அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிட்றாங்க, குவாலிட்டியான மீட் சாப்பிட்றாங்களா, கறிகள், சிக்கன், மட்டன் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறதுல இருந்து அவங்களோட எந்த அளவுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு. இதுல லூசுத்தனமா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. நீங்க வீகனா இருந்துட்டுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி போகஸ். சயின்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா சில கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தட் ஆர் ஹியூஜ்லி எசென்ஷியல் ஃபார் யுவர் பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரோட்டீன்ல இருந்து மட்டும் தான் கிடைக்கும், பிரைமரி ப்ரோட்டீன்ல இருந்து கிடைக்காது. பிரைமரி கன்சியூமர்ன்றது வந்து டைரக்டா புல்ல தின்றது. செகண்டரி கன்சியூமர்ஸ்ன்றது புல்ல சாப்பிட்றத நம்ம சாப்பிட்றது, சிக்கன், மட்டன், பீஃப், போக், வாட் எவர் இட் இஸ். ஓகே, I'm not advocating against or for these. Okay, I'm just speaking in terms of scientific aspect. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் அது தனி இருக்கும், நானும் என்னோட தனி ஒப்பீனியன் அது. திஸ் இஸ் பியூர்லி சைக்காலஜிக்கல். ஸோ இதெல்லாம் எதை வச்சு டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஃபவுண்டேஷன்ஸ். நான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ரோல் ஆஃப் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும்போது இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான செக்ஷுவல் எஜுகேஷன், ப்ராப்பரான வந்து பயாலஜிக்கல் எஜுகேஷன், பாடி எஜுகேஷன் அதெல்லாம் கொடுக்குறப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து குட் டச் பேட் டச்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து அண்ட் டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் a definite and predictable pattern. தெரியும் இது நடந்துச்சுன்னா அடுத்து இதுதான் நடக்குது. அண்ட் you should also take into consideration that each and every single person are different.
அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவன் இப்படி பண்ணிட்டான் நீ ஏன் பண்ணல, அன்வான்ட் கம்பேரிசன். குழந்தை அதே மாதிரி அவன் அப்பா இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீ ஏன்டா அவ்வளவு சம்பாதிக்கணும் கேட்டா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? ஓகே, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தேவையில்லாத கம்பேரிசன் இருக்கக்கூடாது. அந்தந்த இதுக்கு ஈச் ஃபேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் பிஹேவ். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃபேஸ்ல அவங்க என்ன போயிட்டு இருக்காங்கன்றது. ஏன் வந்து அடலசென்ட்ல இருக்கிறவங்க வந்து சீன் போடுற பிஹேவ் நடந்துக்கிறாங்கன்னா அது அவன் நேச்சர். ஏன்னா அவனோட நியூக்ளியஸ் போய் டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் அவனோட ஓபிஎஃப்சியோ இல்லை ஏசிசி டெவலப் ஆகல. அப்போ அப்படிதான் நடந்துப்பாங்க. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஹூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட், கார்டியன் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் ஹூம் சோ இட் மே கன்சர்ன், தே ஷுட் டேக் கேர் ஆஃப் இட். ஓகே, ஹேசர்ட்ஸ் ஆன் ஈச் பேஜ். ஒரு ஃபேஸ்லையுமே பிசிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ என்னன்னாலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடக்கும். யங்கா இருக்கும்போது ஒரு சில இஷ்யூஸ் வரும். ஹராஸ்மெண்ட், புல்லிங், வாட் எவர் இட் இஸ் நிறைய நடக்கும். அதே வயசான ஸ்டேஜ்ல வித்தியாசமாக நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், நெக்லெக்ட், அபியூஸ் இதெல்லாம் நடக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போது பிசிக்கல் வயலன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஈச் ஸ்டேஜ் அண்ட் ஈச் ஃபேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அசார்ட்ஸ். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் எய்டட் பை ஸ்டிமுலேஷன். என்ன மாதிரியான ஸ்டிமுலேஷன்? அதனால தான் சொல்றது, இந்த முதலே சொன்னேன் இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு சைக்காலஜியும் சைக்காட்ரியும் நியூராலஜியும் சொல்லுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டிமுலேஷன் வேணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதான் ப்ராப்பர் பேரண்டிங். வளர்ற ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான ஸ்டிமுலேஷன் தேவைப்படுது? பிசிக்கல் ஸ்டிமுலேஷன், என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னென்ன தேவைப்படுது, அவங்க அடல்ட்ல இருக்கும் லேட் அடல்ட்ஹுட்ல என்ன தேவைப்படுது, அண்ட் இதோட சேர்ந்து கல்ச்சுரல் சேஞ்சஸும் பார்த்துக்கணும். கல்ச்சுரலி அப்ராப்ரேட்டா இருக்கா? ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நார்மல், ஒரு சில விஷயங்கள்ல அது நார்மல் கிடையாது. அப்போ அந்தந்த எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இருக்கணும். அந்த கல்ச்சுரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரணும். அண்ட் ஈச் ஸ்டேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சோஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில விஷயங்கள் வந்து இதை நீ செய்யணும். இப்போ நீங்க ஏஷியன் பேரண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பையன் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அமெரிக்கன் பேரண்டா நீங்க இருப்பீங்கன்னா என்பிஎல் என்டர் ஆயிருப்பாஸ், எப்படியாச்சும் ஃபுட்பால்லையோ சாரி பேஸ்கெட்பால் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸ். அந்த அதுல வந்து எப்படியாச்சும் பையன் வந்து பண்றான் இல்ல பொண்ணு வந்து பண்றான்னா தட்ஸ் லைக் வெரி ஹியூஜ் திங். அது வெயிட் லிஃப்டிங் எல்லாம் போயிட்டு ஸ்நாச் கிளீனிங் ஜெர்க்கோ பண்ற ஒரு பேபி வந்து தேல் பி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரௌட். சைனாலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஃபண்டிங் பண்ணிடுவாங்க. நீ ஜாலியா ஒர்க் அவுட் பண்ணுப்பா, நீ என்ன நான் பண்றியோ உடம்ப பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஜாலியா பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு. அதே நம்ம இந்தியாவில் பிறந்தோம்னா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது. ஸோ ஈச் ஸ்டேஜ் ஹேஸ் social expectations by the society and the traditional beliefs. Traditional beliefs is one of the curse. அது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரெடிஷ்னலாக வந்து நீ இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இதுதான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும், ஆம்பளைனா அழுகக்கூடாது, பொம்பளைனா இது செய்யக்கூடாது, நிறைய விஷயங்களை போட்டு சொசைட்டி வந்து ஒரு சில ரூல்ஸை போட்டு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்க்குறவங்க என்னப்பா நினைப்பாங்க, அந்த ஜட்மெண்ட் எக்ஸ்டர்னல் ஜட்மெண்ட்ஸ் பொறுத்து நம்மளுடைய பிஹேவியரை மாற்றி நம்மளோட லைஃப்பை மாற்றி செல்ஃப் இவாலுவேஷன் இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அது டிஸார்டராக மாறும்போது எப்போ நியம் மாறும்? ஃபியர் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூஷன். அதனால பார்த்தீங்கன்னா அகரோஃபோபியா மாதிரியான இஷ்யூஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்ஏடி, செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர், சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர், ஆங்ஸைட்டியில் வர்றது, மூட் டிசார்டர்ஸ் வர்றது, பைபோலார் வர்றது, அதில் டைப் 2 எஸ்பெஷலி சைக்ளோதீமிக்காக இருக்கிறது, இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் டெவலப் ஆகுறதுக்கான காரணங்கள் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ வித் திஸ் இன்னைக்கான கிளாஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் எடுத்தது புரிஞ்சதுங்களா? யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் நவ். Did you understand? புரிஞ்சதுங்களா? எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். Okay. If you have any doubts, you can ask now. If not, we can wind up the session. So I take it there is no doubts. Okay, fine then. Thank you everyone. Have a great day. தமிழ் ஆர்த்தி கிட்ட சொல்லிருங்க கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சுட்டு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார்.